வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். இன்றைய நாளில் நாம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்த தெய்வங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 27 நட்சத்திரங்கள் இருக்கு வான்மண்டலங்கள்ல. நாம 28 நட்சத்திரத்துல 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 28வது நட்சத்திரமான அபிஜித்தும் நட்சத்திரத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா அவருடைய கேசத்துல மயில் இறகுக்கு இடையில் மறைத்து வைத்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. இப்போ 27 நட்சத்திரங்கள் தான் நாம கணக்கு. அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கு. அப்போ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இறைவனுக்கும் பார்த்தீங்கன்னாக்க தெய்வங்களும் இந்த உலகினில் மனிதர்களாக பிறப்படுத்து அவர்களும் அந்த கர்மாவை அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தெய்வங்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் அவர்கள் பிறந்து இந்த பூ உலகிற்கு, இந்த உலகத்திற்கு வந்து தேவையானவற்றைகளை செய்து கொடுத்து தான் போயிருக்காங்க. நன்மையான விஷயங்களை அவர்கள் செய்து கொடுத்து தான் போயிருக்கிறாங்க. அவர்களும் இந்த கர்மாவை அனுபவிச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவு வந்து அஸ்வினி தேவர்கள், தெய்வகுமாரர்கள், அவர்கள் பிறந்தது இந்த அஸ்வினி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல துரியோதனன் பிறந்த அந்த நட்சத்திரம். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம அதை மட்டுமே சொல்ல முடியாது, அஸ்வினி தேவர்கள் மட்டுமே சொல்ல முடியாது. நகுலன் சகாதேவன் போன்றவர்களும் அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அது போலவே பரணி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடியது அக்னி, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த சுப்பிரமணியர், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட சுப்பிரமணியர். ரோகி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா ரோகி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு. மிருகசீரம் சொல்லக்கூடியதுல வந்து நவகிரகங்கள்ல ஒருவரான சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்போ திருவாதிரைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ருத்ரன், சிவனுடைய அம்சமாக பிறந்த ருத்ரன். நடராஜர் பிறந்த நட்சத்திரம், சிதம்பரம் நடராஜர் பிறந்த நட்சத்திரம். ஏன்னா அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரையெல்லாம் வந்து நடராஜருடைய அந்த ஆரோக்கிய தரிசனம் வந்து இருக்கும். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க நடராஜர் பிறந்த நட்சத்திரம். புனர்பூசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ராமபிரான். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அப்போ ஒரு சொல். இப்போ பொதுவாக வந்து ராமபிரான் பார்த்தீங்கன்னாக்க சொல்லலையும் ஒரே சொல்லாத்தான் சொல்லுவார். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல்லால் உடைய ராமபிரான் பிறந்த நட்சத்திரமான புனர்பூஷ நட்சத்திரம் வந்து அதுல வந்து அவர் ராமபிரான் பிறந்திருக்காரு. பூச நட்சத்திரம் வந்து பிரகஸ்பதி தேவோட நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரங்கிறது வந்து பலராமர். தர்ம பிறந்த நட்சத்திரம். மகம் அது பார்த்தீங்கன்னாக்க ஜானகி, பூமாதேவி, ஜானகி சீதா சொல்லக்கூடிய அந்த சீதா பிராட்டியார் பிறந்த நட்சத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பூர நட்சத்திரம் வந்து ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். இது போன்று 27 நட்சத்திரங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தெய்வங்கள் அங்கே பரப்படுத்திருக்கு. அப்போ நாம இந்த தெய்வங்கள் பிறப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க, தெய்வங்களும் வந்து ஜென்ம நட்சத்திரங்கள், ஜென்ம நட்சத்திரத்துல தோன்றி அவர்களும் இந்த கர்மா வினையின் பயனாக பூலோகத்துல பிறந்து மாநிலர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நாம் அந்த ஜென்ம நட்சத்திரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நம் தெய்வங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு நாம பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்த போல உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னாக்க சாஸ்தா, உத்திர நட்சத்திரம் வந்து சாஸ்தா ஐயப்ப சுவாமி பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம். சித்திரை வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம் தான் இந்த சித்திரை நட்சத்திரம். சுவாதி
தீபம் பிறந்த நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். விசாகம் தெரியும் உங்களுக்கு, விசாக நட்சத்திரம்னாவே முருகனோட வேல் பிறந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த விசாக நட்சத்திரம். அதுபோன்று அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தது தான் வாயு பகவான். கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்திரன். அதுபோல மூல நட்சத்திரம்ன்றது வந்து ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். பூராடம் என்பது வருண பகவானுடைய நட்சத்திரம். உத்திராடம் என்பது தலை பின்னமாக்கப்பட்ட விநாயகர், அதாவது யானை தலையுடைய விநாயகரோட நட்சத்திரம். அதுபோல ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயகரோட நட்சத்திரம். சூரிய பகவானும் அதில் அவதரிச்சிருக்காரு. பிளஸ் ஹஸ்த நட்சத்திரம் என்பது விநாயகருடைய நட்சத்திரம், பால விநாயகர்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். உத்திராடத்தை நம்ம பார்க்குறப்போ உத்திராட நட்சத்திரம் என்பது விநாயகப் பெருமான் தலை பின்னமாக்கப்பட்ட விநாயகர் நட்சத்திரத்துடைய அவருடைய நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் என்பது உலகளந்த பெருமான் உடைய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் என்பது அஷ்டதிக்கு பாலகருடைய நட்சத்திரம். சதயம் என்பது ராஜராஜ சோழன் யமன் அவதரித்த நட்சத்திரம். அதுபோன்று புரட்டாதி நட்சத்திரம் என்பது குபேரனோட நட்சத்திரம். புரட்டாதி. உத்திரட்டாதி என்பது பார்த்தீங்கன்னா காமதேனோட நட்சத்திரம். அதுபோன்று ரேவதி நட்சத்திரம் என்பது சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்போ இந்த 27 நட்சத்திரங்களிலும் தெய்வங்கள் அவதரித்த நட்சத்திரங்கள் உண்டு. இப்போ தெய்வங்கள் அவதரித்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தெய்வங்களும் அவர்களுடைய பிறப்பின் நோக்கத்தை அங்க சொல்றாங்க. ஒவ்வொரு ராமபீரானை பொறுத்தளவுல திரேதாயுகத்துல பிறந்தவர். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகத்துல திரேதாயுகத்துல பிறந்தவர் தான் ஸ்ரீ ராமபிரான். அப்போ ஒவ்வொரு யுகங்களிலும் தெய்வங்கள் அவதரிக்கின்றன. எப்படி அவதரிக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும், அவர்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை துன்பங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்கள் மனிதனுடைய புறப்படுத்து ஒரு வழிகாட்டியாக அமைக்கிறாங்க. அதுபோல சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் ருஷிகளும் முனிவர்களும் கூட புறப்படுக்கிறாங்க. நம்ம கண் முன்னாலேயே இருப்பாங்க, ஆனா நமக்கு தெரியாது யாரு என்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு பாடல் வாயிலாக இப்ப நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அதாவது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க 18 சித்தர்கள் சொல்லக்கூடிய இந்த சித்தர் பெருமகனார்கள் இந்த பூமிக்கு ஏதாவது தீமை நேருது அப்படிங்கும்போது சூட்சும வடிவில் வந்து அதை எப்பவுமே வந்து கொஞ்சம் சீர்படுத்துவாங்க. அதுபோல தெய்வங்களும் வந்து இவர்கள் மூலமாக இந்த உலகில் நடக்கக்கூடிய துன்பங்கள்லிருந்து விடுபடுவதற்கு அவர்களும் புறப்படுத்து வருவாங்க அப்படிங்கிறது வந்து புராணங்கள் சொல்லுது. புராணங்கள் மூலமாக சொல்லப்படுது. ஒவ்வொரு யுகங்களிலும் தெய்வ அவதாரம் உண்டு அப்படின்னு. அப்போ இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க கல்கி அவதாரமா கலியுகம் முடியும் போது கல்கி அவதாரமாக கிருஷ்ண பரமாத்மா அவதரிப்பார் அப்படின்னு சொல்லி கிரந்தங்கள்லையும் சொல்லியிருக்கு. இப்போ அதுபோல நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயங்களையும் ஜாதகம் மூலமாக, ஜாதகத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள. இப்போ ஒருத்தர் வந்து ஜென்ம நட்சத்திரத்துல பிறக்கிறாரு அப்படின்னா அந்த ஜென்ம நட்சத்திரம் அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது, எந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் வந்து ஜாதகம். அதாவது ஜாதகத்தை வந்து நாம ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான சூழல்கள் இருக்கு, எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய லைஃப் எந்த மாதிரியான லைஃப்ல போயிட்டு இருக்குது, எப்படி இருக்குதுங்க பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்க சென்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். வணக்கம்.